இன்றைய மன்னா. சாத்தானிடமிருந்து பற்றி எரிகிற கணைகள். வேத வசனங்கள். எபேசியர் 6:16. இவற்றை தவிர பொல்லாங்கன் எய்துவிடும் பற்றி எரிகிற கணைகள் எல்லாவற்றையும் அணைத்துப் போட உங்களுக்கு திராணியளிக்கும் விசுவாசம் என்ற கேடயத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் நில்லுங்கள். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தான் நம்மை சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ளாதபடி அவ்வாறு செய்தேன், ஏனெனில் நாம் அவனுடைய சதித்திட்டங்களை அறியாதவர்கள் அல்லவே. ஊழியத்தின் வார்த்தைகள். நாம் அனைவரும் தேவனின் மீது, தேவனின் இதயத்தில், தேவனின் உண்மைத்தன்மையில், தேவனின் திறமையில், தேவனின் வார்த்தையில், தேவனின் சித்தத்தில், தேவனின் இறையாண்மையில் முழு விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டிய தேவை உள்ளது. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் சாத்தானின் பற்றியெரியும் கணைகள் நம்மை சேதப்படுத்த முடியாது. பற்றியெரியும் ஈட்டிகள் சாத்தானின் சோதனைகள், முன்மொழிவுகள், சந்தேகங்கள், கேள்விகள், பொய்கள் மற்றும் தாக்குதல்களாகும். அப்போஸ்தலரின் காலத்தில் போர்வீரர்களால் எரியும் ஈட்டிகள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் சாத்தான் நம்மீது நடத்தும் தாக்குதல்களின் எடுத்துக்காட்டுகளாக இதை அப்போஸ்தலன் பயன்படுத்தினார். ஒவ்வொரு சோதனையும் ஒரு வஞ்சகம், ஒரு தவறான வாக்குறுதி. எரியும் ஈட்டிகளில் நமக்கு வரும் பிசாசின் முன்மொழிவுகளும் அடங்கும். நாம் காலையில் எழுந்தவுடன் சாத்தான் நமக்கு அடிக்கடி முன்மொழிவான். இந்த காரணத்திற்காகத்தான் நாம் காலையில் முதல் காரியமாக வார்த்தைக்குள் நுழைய வேண்டும். நாம் வார்த்தையில் இல்லை என்றால் பிசாசின் முன்மொழிவுகளுக்கு எதிராக நம்மிடம் எந்த மூடுதல்களும் இருக்காது. சந்தேகங்களும் கேள்விகளும் சாத்தானின் பற்றியெரியும் கணைகளாகும். ஒரு கேள்விக்குறி பாம்பை போல் இருப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? சாத்தான் ஏவாளிடம் தேவன் சொன்னாரா என்று கேட்டான். ஆதியாகமம் 3:1. சில கேள்விகளை கேட்பதன் மூலம் தேவனின் இதயத்தின் எல்லையற்ற நற்குணத்தை நாம் சந்தேகிக்கும்படி தேவனின் அன்பை குறித்து கேள்வி கேட்க வைக்க சாத்தான் முயற்சிக்கிறான். இவ்வாறு பிசாசு நம்மை கேள்வி கேட்கும்போது அவனிடம் பேசாமல் ஓடிப்போவதாக இருக்க வேண்டும். பல சமயங்களில் சாத்தான் நம்மை பொய்களால் தாக்குகிறான். ஆனால் விசுவாசம் என்ற கேடயம் இந்த பற்றியெரியும் கணைகளில்